ஹலோ கைஸ், நான் பரணி. இங்கே யூகேல மாஸ்டர்ஸ் பண்ணதுக்காக லாஸ்ட் இயர் செப்டம்பர் 2025 இங்கே வந்தேன். ஆல்மோஸ்ட் 10 months ஆயிடுச்சு. இந்த செப்டம்பரில் நான் என்னோடய கோர்ஸ் முடியுது. இன்ஸ்டாவில் வீடியோஸ் போட ஒரு ஜான்வரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் நான் ஒழுங்காக பண்ணலை. இப்போ தான் வந்து யூடியூப் பக்கம் வந்திருக்கேன். ஸோ நிறைய பேருக்கு என்ன தெரியும்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் பேருக்கு தெரிலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் தெரிகிற அளவுக்கு எதுவும் அவ்வளோவா எதுவும் பண்ணலை. இந்த வீடியோவில் என்ன சொல்கிறதுக்காக இப்போ நான் வந்திருக்கேன், இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னு வீடியோக்குள்ளே போகலாமா? கொஞ்சம் கேஷுவலாகவே பேசலாம். இப்போ என்ன ஒரு பஞ்சாயத்து ஆகி போச்சுன்னா, ஒரு 2 daysக்கு முன்னாடி இன்ஸ்டாவில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இப்போ இங்கே யூகே வரீங்க, ஸ்டூடெண்ட்டாக வரீங்க அப்படின்னா எந்த கன்சல்டன்சி சூஸ் பண்ணணும், அவங்க என்ன ஆஃபர்ஸ் பண்ணுவாங்க, ஏன்னா ஒரு கன்சல்டன்சியுமே ஒரு மாதிரி என்ன ஆஃபர்ஸ் பண்ணுவாங்க, அவங்களோட சர்வீஸ்லாம் எப்படி இருக்கும், இதெல்லாம் பற்றி போட்டிருந்தேன். நான் எங்கேருந்து வந்தேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். நான் வந்து நாமக்கல் சக்கரவர்த்தியிலேருந்து தான் வந்தேன். அதுக்கு வந்து ஒரு பிரதர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு. நான் அதை ஒரு நிமிஷம் படிக்கிறேன், படிச்சுட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்ன அப்படின்னா, அடுத்தவங்க வாழ்க்கையில் மண்ணள்ளி போடுறதுல அவ்வளோ சந்தோஷம். உங்களுக்கே தெரியும் இங்கே இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் எப்படின்னு. இந்தியாவிலேருந்து வந்த மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து ஃபியூல் ஸ்டேஷன்லேயும் பெட்ரோல் பங்க்லேயும் ரெஸ்டாரண்ட்லேயும் வேர் ஹவுஸ்லேயும் தான் ஒர்க் பண்ணுறாங்க. உங்களை மாதிரி இந்த இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சஸ் ப்ரொமோஷனுக்காகவும் ரீச்காகவும் இந்த மாதிரி கண்டென்ட் க்ரியேட் பண்ணி போஸ்ட் போடுறீங்க. மோஸ்ட் ஆஃப் த மிடில் கிளாஸ் பீப்புள் இந்த மாதிரி வீடியோ பார்த்து அங்கே போனால் நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு எஜுகேஷனல் லோன் 25 lakhs 30 lakhs வாங்கிட்டு வராங்க. இதில் இன்ட்ரெஸ்ட் வேறு. நீங்களே இப்போ கேஎஃப்சியில் தான் ஒர்க் பண்ணுறீங்க. பிகாஸ் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க. இஃப் இன்கேஸ் யூ ஆர் மூவிங் PSW, யூ ஸ்டில் ஒர்க்கிங் ஆன் KFC or any other NI job if you are not working on your domain related. ஸோ யாருன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நானும் யூகே வரேன் இல்லை எனி அதர் கண்ட்ரிஸ் போகிறேன்னா அந்த கண்ட்ரியில் உள்ள கரண்ட் சுச்சுவேஷனை டிஎம்மில் அவங்களுக்கு சொல்லுங்கள். அதை விட்டுட்டு இந்த மாதிரி போஸ்ட் வீடியோஸ்லாம் போட்டுட்டு அடுத்தவங்க வாழ்க்கையில் விளையாடாதீங்க அப்படின்னு இவ்வளோ பெரிய ஒரு இது போட்டிருந்தார். ஆக்சுவலாக இதில் இவர் சொன்னதில் 90% வந்து உண்மை. அதில் 2 விஷயம் தான் ஒன்று மாற்றணும்னு நான் நினைக்கிறேன். அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோவுமே. ஃபஸ்ட்டு என்னன்னா, இது வந்து என்னோட கன்சல்டன்சியை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக நான் ஆக்சுவலாக அந்த வீடியோ போடலை. எனக்கு யாருமே சொல்லலை. நான் ஆக்சுவலாக கன்சல்டன்சி கூட வந்து டச்சில் கூட இல்லை. சொல்ல போனால் இங்கே வந்ததுலேருந்து அவ்வளோதான், நான் விட்டுட்டேன். என்ன அப்படின்னா, யாரும் என்னை வந்து கம்பல் பண்ணி என்னை வந்து நீ போடு, இப்போ நீ தான் வீடியோஸ் போட ஆரம்பிச்சிட்டல, நீ போடு, நிறைய நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வரட்டும் அப்படின்னு யாரும் சொல்லலை. நானே தான் வந்து நான் எங்கேருந்து வந்தேன் அப்படின்றத மென்ஷன் பண்ண, அவ்வளோதான். இதில் என்ன தப்புனா, என் ஃப்ரெண்ட்ஸுமே இதுலேருந்துலாம் வந்திருக்காங்க, இந்த கன்சல்டன்சிலாம் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன்னா வேணா இது ஒரு மாதிரி நார்மலாக போயிருக்கும் போல். நான் என்னோடது மட்டும் மென்ஷன் பண்ணதுனால இது ப்ரொமோஷன் மாதிரி ஆயிடுச்சு. நான் ப்ரொமோஷனுக்காகலாம் நான் பண்ணலை, ப்ரொமோஷன்லாம் தேவையில்லை. ஒன்று என்ன மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, இப்போது டிசைட் பண்ணியாச்சு, வீட்டில் வந்து பையனையோ பொண்ணையோ அனுப்பணும்னு டிசைட் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி போகாதீங்க அப்படின்னு இங்கே இருக்கிற ரியாலிட்டியை சொன்னால் எத்தனை பேர் வந்து உண்மையிலேயே வேணாம்ப்பா இங்கே இருந்துக்கோ, நாங்கள் தான் இருக்கோம்ல அப்படின்னு முடிவை மாற்றுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, நிஜமாக ஆக்சுவலாக அது அப்படி கிடையாது. நான் போயிட்டு வந்து முடிவு பண்ணவங்க ஃபேமிலியில் போயிட்டு இங்கெல்லாம் அனுப்பாதீங்க, நானே வந்துட்டு அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த ரைட்ஸ் எனக்கு கிடையாது. இங்கே இருக்க நிலவரத்தை வேணால் சொல்ல முடியும். நான் அதுதான் இங்கே வந்து இது ஒன்று ப்ரொமோஷன் இல்லை. இன்னொன்று வந்து ஃபால்ஸான எந்த இன்ஃபர்மேஷனும் அந்த வீடியோலாம் நான் கொடுக்கல. ஜஸ்ட் இந்த மாதிரி வரீங்க அப்படின்னா இந்த மாதிரி காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இப்போ எனக்கு டிஎம் அந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம், எனக்கு டிஎம் வந்து அக்கா நிறைய பேருக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எப்படி எடுத்து வைக்கணும்னு தெரியல, யாரை காண்டாக்ட் பண்ணுறது, அவங்க என்ன பண்ணுவாங்க, எங்கே போய் பேசணும், அது தெரியல. அதுக்காக தான் நான் ஒரு டிப்ஸ் மாதிரி என்னோட இதை வந்து சொன்னேன், அவ்வளோதான். ஓகேவா? இப்போது இவர் சொன்னதில் 90% உண்மைன்னு சொன்னேன். ஆக்சுவலாக அது உண்மை தான். ஏன்னா இங்கே இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன் நான் தினமுமே இது வந்து சொல்லலாமான்னு தெரியல, தினமுமே அட்லீஸ்ட் தினமும் ஒரு வாட்டியாவது ஏன் இங்கே வந்தோம், இந்தியாவில் இல்லாதது என்ன இங்கே இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது. இப்படி கூட இருக்கலாம், ஏன்னா இந்தியா ரொம்ப பிடிக்கும், ஃபேமிலி இருக்காங்க, அப்படி இப்படின்னு இப்போ நிறைய பேசினாலுமே வந்து இந்தியாவை வந்து எந்த நாட்டு கூடயுமே விட்டு கொடுக்க முடியாமல் கூட இருக்கலாம். நான் அதுக்கு ஆக்சுவலாக அதுவுமே உண்மை நினைக்கிறேன். ஏன்னா நான் இப்போ அங்கே போகணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறதுனால இங்கே இருக்கிற எந்த ஒரு நல்ல விஷயமே என் கண்ணுக்கு மேபி தெரியல, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தெரியல அப்படின்னு கூட இருக்கலாம். ஸோ அது என்னோட ஃபால்ட்டு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லியிருக்காருல, இப்போ 35 lakhs 25 lakhsலாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸுமே வந்து 38 40 lakhs எடுத்துகிட்டு தான் வந்திருக்காங்க இங்கே. இப்போ திருப்பி பே பண்ண முடியுமா அப்படின்னா கொஷின் மார்க்கு தான். நமக்கு 3 வருஷம் டைம் இருக்குது. 1 year கோர்ஸோ 2 years கோர்ஸோ 2 years கோர்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 4 வருஷம்.
என்ன மாதிரி இப்போ 1 இயர் கோர்ஸ் தான் எடுத்தீங்கன்னா முடிச்சுட்டு PSW எடுக்கணும், அங்கே ஒரு 2 வருஷம். இப்போ நான் தான் லாஸ்ட் பேட்ச் 2 இயர்ஸ் கோர்ஸ் கிடைக்கிறதுக்கு. இப்போ ஃபெப்ரவரியில் வந்தவங்களுக்கு கூட 1.5 இயர்ஸ் தான், 1.5 வருஷம் தான் கிடைக்கும். ஸோ அதுலேயுமே 6 மாதம் அவுட்டு அப்படி போயிடுச்சா. சரி, இப்போ கரண்ட் ஜாப் மார்க்கெட் யூகேவோட நிலவரம் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்கலாம். எனக்கு அந்த பிரதர் போட்டதில் கோவம் இல்லை, நம்ம கரெக்டாக போட்டது தப்பாக போய் சேருதோ அப்படின்னு ஒரு பயம். அதுக்காக தான் நீங்கள் நிஜமாவே இங்கே வரீங்க அப்படின்னா வீடியோஸ் போடுறவங்களுக்கும் ஒன்று கேட்டுக்கிறேன், ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்காதீங்க. ஏன்னா இது சும்மா பக்கத்தில் போயிட்டு ஒரு பொருள் வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு அல்ல. நம்ம லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டு ஒரு நாடு விட்டு நாடு வராங்க. இங்கே பிள்ளைங்க தனியாக மாட்டிக்கிட்டாங்கன்னா பேரண்ட்ஸ் போயிலாம் ஹெல்ப் பண்ண முடியாது. அதுவும் நடுத்தர குடும்பம் அப்படின்னா பணம் கொடுத்தலாம் ஹெல்ப் பண்ண முடியாது. இதுதான் உண்மை. அதை விற்று நிறைய பேர் காடு நிலம் வீடுன்னு எல்லாத்தையும் விற்று தான் வராங்க. திருப்பியுமே அவங்கள விற்று அவங்க நடுத்தரவுலலாம் இவங்களை பிள்ளைங்க போயிருச்சு அப்படின்னு பேரண்ட்ஸ் எல்லாத்தையுமே வைக்க தான் பார்ப்பாங்க. ஏன்னா போய் முடியாது, பார்க்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது. அவங்களோட மென்டாலிட்டியை யோசிச்சோன்னா இதுதான் உண்மை. அதனால் யாருமே ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன்லாம் தராதிங்க. என்ன இருக்கோ அதை வீடியோஸில் போடுங்க. அதுதான் நான் ஒன்று கேட்டுக்கிறேன். சரி, இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் கொஞ்சம் சர்ச் பண்ணி வச்சுருக்கேன், அதை சொல்கிறேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி யூகே நிலவரம் எப்படி இருந்துச்சுன்னா, கொரோனாவுக்கு அப்புறம் யூகேல வேலையாட்கள்லாம் குறைவாக தான் இருந்துச்சு. ஹோட்டல், ரெஸ்டாரண்ட்டு. இப்போ பார்ட் டைம் அப்படின்னா நம்ம மோஸ்ட்டாக ரிட்டைல்ஸு, ஹோட்டல்ஸு, ரெஸ்டாரண்ட்ஸு, க்ளீனிங் ஜாபு, கேர் ஹோம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அந்த மாதிரி பேபி சிட்டிங்கு, இந்த மாதிரி வேலையெல்லாம் தான் மோஸ்ட்டாக பார்ப்பாங்க. இப்போ நானுமே கேஸில் தான் பார்க்குறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரெஸ்டாரண்ட்ஸில் தான் பார்க்குறாங்க. ஸோ இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி, இந்த ஃபுட் ரிலேட்டட் இதில் கிடைக்கும், ரிட்டைல்ஸில் கிடைக்கும். இந்த மாதிரி தான் பார்க்க முடியும். நம்ம PSW அப்ளை பண்ணிவிட்டு அதில் தான் நம்மளோட டொமைன் ஜாப்பை நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ வாரத்துக்கு முன்னாடி ஒரு 2 இயர்ஸ்க்கு 2022லேருந்து 2024 அந்த டைம்லலாம் ஒரு 20 ஹார்ஸ் தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே ஒர்க் பண்ண முடியும். பெர் ஹாருக்கு 12.21 இருந்துச்சு. இப்போ இந்த ஏப்ரல்லேருந்து 12.71 மாறிடுச்சு. ஸோ நம்ம இப்போ இந்தியன் ருபீஸ் INR ஏறி இறங்கிட்டு இருக்கோம். அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. பவுண்ட் ரேட்டு 1 ஹவருக்கு 12.71. அது இப்போ 127.8 இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போது செப்டம்பர்லாம் வரீங்கன்னா 130 கூட போக வாய்ப்பு இருக்குது. கூடுமே தவிர குறையாது. ஸோ நம்ம இங்கே இந்தியாவுக்கு பணம் அனுப்புகிறோம் அப்படின்னா அது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அங்கேருந்து நமக்கு பணம் அனுப்பும் போது தான் லைட்டாக மனசு வலிக்கும், ரொம்பவே வலிக்கும். அதுதான் 20 ஹார்ஸ் தான் வேலை பார்க்கணும். ஆனால் ஓவர் டைம் கூட பார்க்க முடிஞ்சிச்சு. ஏன்னா ஆட்கள் குறைவாக இருந்தாங்க. அப்போது வந்தவர்கள் நிறைய மணி கூட சேவ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ 2025 லாஸ்ட் இயர்லேருந்து இப்போ இந்த இயர் எப்படி ஜாப் மார்க்கெட் இருக்குது அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் வேலை கிடைக்கும் அப்படின்னா அந்த ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட்டு, கிச்சன் போர்ட்டரு, மோஸ்ட்டாக என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேபியாக தான் வேலை பார்க்குறாங்க. கேபினா பேக் ஆஃப் ஹவுஸ். இங்கே எப்பவுமே ஃப்ரண்ட் ஆஃப் ஹவுஸ், மிடில் ஆஃப் ஹவுஸ், பேக் ஆஃப் ஹவுஸ்னு பிரிச்சுருவாங்க. ரெஸ்டாரண்ட்னா ஃப்ரண்ட்னா டில்லு கஸ்டமர் ஹேண்டில் பண்ணுறது, மிடில் ஆஃப் ஹவுஸ்னா அதான் கஸ்டமர் ஹேண்டில் பண்ணுறது, நம்ம சர்விங் பண்ணுறது. பேக் ஆஃப் ஹவுஸ்னால் ஃபுல்லாக க்ளீனிங் ஒர்க் தான். மிடில் ஆஃப் ஹவுஸில் தான் குக்கிங் கூட மிடில் ஆஃப் ஹவுஸில் தான் வரும்னு நினைக்கிறேன். பேக் ஆஃப் ஹவுஸ்லனா ஃபுல்லாக க்ளீனிங் அந்த மாதிரி, அந்த கிச்சன் போர்ட்டர் அந்த மாதிரி தான் வரும். ஸோ வேர் ஹவுஸ் நல்லா உங்களால் ஹெவியாக இது பண்ண முடியும், கேர்ள்ஸ்க்கு ஹெவியாக பண்ண முடியும் அப்படின்னா வேர் ஹவுஸ்னாலே தெரியும், பல்கான இதுதான் வரும். மோஸ்ட் ஆஃப் பாய்ஸ். ஏன்னா வேர் ஹவுஸ்லனா நைட் ஷிஃப்ட் தான் போடுவாங்க. ஏன்னா ஃபுல்லாக லோடு இறக்கி காலையில் முடிச்சிருக்கணும் இல்லை அரேஞ்ச் பண்ணி. அதனால வேர் ஹவுஸ்லலாம் பாய்ஸ் பார்ப்பாங்க. டெலிவரி இங்கே ஈஸியாக வேலை, நான் இப்போ ஈஸியாக இங்கே வேலை எடுக்கணும், வந்த உடனே வேலை எடுக்கணும் அப்படின்னா அதில் பெஸ்ட்டு நான் கொடுக்குறது டெலிவரியாக, இனிமேல் டெலிவரி டிரைவர்ஸாக இருக்கிறது. அதில் ஒன்றே இருக்கிறது என்னென்னா, நம்மகிட்ட ஓனாக வெஹிக்கிள் இருக்கணும். காரு இல்லைனா சைக்கிள், வண்டி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கணும். இருந்துச்சுன்னா டக்குன்னு நீங்கள் வேலைக்கு சேர்ந்துடலாம். ஏன்னா டெலிவரிக்கு தான் இங்கே நிறைய பேர். ஆனால் ஓன் வெஹிக்கிள் இருக்கணும். அந்த கம்பெனியில் போய் சேர்றோம்ல, இங்கே ஊபர் ஈட்ஸ், ஜஸ்ட் ஈட்டு அந்த மாதிரி இப்போ நம்ம ஊரில் இருக்கிற மாதிரிலாம் இப்போ 2-3 ஒரு 4-5 இருக்குது. அங்கே எந்த வெஹிக்கிள் கொடுக்க மாட்டாங்க. நம்ம ஓன் வெஹிக்கிள் வச்சுக்கணும். இங்கே எங்கள் எல்லாருமே லேவ் ஆனது எங்கள்கிட்ட வெஹிக்கிள் இல்லை. அப்படியே டிரைவிங் பண்ண தெரிஞ்சாலும் வெஹிக்கிள் இருக்காது. வெஹிக்கிள் அது. ஸோ இப்போ அந்த டிரைவிங்னாலலாம் நிறைய எங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு நாட்கள் ரொம்ப தள்ளி போச்சு. ரிட்டைல் ஸ்டோர்ஸ், மோஸ்ட்டாக க்ளீனிங் ஜாப்ஸு, கேர் அசிஸ்டண்ட்டுனா பேபி சிட்டிங், குழந்தைங்களை பார்த்துக்கிறது, கேர் ஹோம் இந்த மாதிரிலாம். ஸோ இதில் பிரச்சனை என்னென்னா, ஒரு வேலைக்கு
1000க்கும் மேற்பட்ட அப்ளிகேஷன்ஸ் வரும். ஓகேவா? அதுலேருந்து இப்போ வந்து செலக்ட் பண்ணி எடுக்கிறது கஷ்டம். முன்னாடிலாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமையே வந்து வேலை எடுத்திருக்காங்க முன்னாடிலாம். இப்போது சின்ன ஒரு ரிட்டைலுக்கு போனால் கூட எக்ஸ்பீரியன்ஸ் கொடு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நமக்குலாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்காது. நான்லாம் வந்து லாஸ்ட் 2025 மேலே யூஜி முடிச்சுட்டு செப்டம்பருக்கு இங்கே வந்துட்டேன். 3 மாதம் கேப்பில் வந்து எனக்கு ப்ராசஸ் பண்ணி என்னை அனுப்பிட்டாங்க. நான் என்ன ஒரு 2 மந்த்ஸ் அப்படின்னு இன்டர்ன்ஷிப் பார்த்துருக்கேன். அதுவும் ஃபார்மா இண்டஸ்ட்ரியிலையும் மெடிக்கல் ஷாப்லையும். இந்த மாதிரி வீட்டிலலாம் நம்மளை வந்து ஹோட்டலில் வேலை பார்க்க விட மாட்டாங்கல்ல. நிறைய பேர் போயிருக்காங்க, தப்பு இல்லை. அந்த மாதிரி போனால் வந்து போட்டு அனுப்பலாம். நான் சிவிலாம் எப்படி ரெடி பண்ணணும்னு நான் வேறு வீடியோவில் போடுறேன். இந்த மாதிரிலாம் வந்து அது கஷ்டமாக இருக்குது. இப்போ ஒரு ஜாபுக்கே வந்து இப்போ என் ஃப்ரெண்ட்ஸு நானுமே வந்து 400லேருந்து 500 அப்ளிகேஷன் போட்டிருக்கோம். ஒரே ஒரு பார்ட் டைமுக்காக 4 மாதம் ஆச்சு எங்களுக்கு வந்து பார்ட் டைம் எடுக்கிறதுக்கு. நாங்கள் செப்டம்பரில் வந்தோன்னா நான் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு February 3 தான் நான் என்னோடய ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டே KFCயில். ஸோ செப்டம்பர் ஒரு 21 தான் வந்தேன். அதில் ஒரு 10 நாள் விட்டுடலாம். அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான்வரி 4 மாதமே நான் வேலை இல்லாமல் தான் நாங்கள் எல்லாருமே இருந்தோம். எல்லாருக்குமே கரெக்டாக ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், இன்னொரு பையன் என் ஃப்ரெண்டுக்கெலாம் வந்து மார்ச் எண்டு, சொல்லப்போனால் ஏப்ரலில் தான் கிடச்சிச்சு. ஸோ கிட்டத்தட்ட 4-5 மாதம் வந்து வேலை இருக்காது. நீங்கள் இங்கே வரீங்கன்னா போனோன்னே வேலை கிடச்சிரும்னு மைண்ட் செட் பண்ணிட்டு வராதிங்க. வீட்டிலேருந்து கொஞ்சம் பணம் கொண்டு வருவோம்ல, அதை வச்சு 2-3 மாதம் ஓட்டணும். அதுக்கப்புறமா கிடைக்கும். பிப்ரவரியில் வந்தவங்களுக்குலாம் வந்து ஒரே வீக்லலாம் கிடச்சிச்சு. ஆனால் அதுக்கப்புறம் டக்குன்னு பிரேக் ஆயிடுச்சு. ஸோ எப்படி வேணாலும் நடக்கலாம். நம்ம லக்கு தான். நமக்கு வந்த 1 வீக்லேயே வேலையாகி அதுலேயே பிடிச்சிட்டு உட்காந்துட்டோன்னா நம்ம தான். இல்லை அப்படின்னா 4 மாதம் ஆகும். எங்களுக்குலாம் இப்போ 4 மாதம் ஆனதுனால எனக்குலாம் கிட்டத்தட்ட ஒரு 2.5 lakhs 3 lakhs வந்து லாஸ் தான். நம்ம இந்தியன் ருபீஸ் கன்வெர்ட் பண்ணால் எனக்கு வந்து மந்த்லி இப்போ எனக்கு நடுவில் அதில் வந்து 2 months லீவ்லாம் வந்துச்சு. 2 monthsல வந்து 40 hours வேலை பார்க்கலாம். ஸோ எனக்கு மொத்தமாக எல்லாமே போயிடுச்சுங்க எல்லாருக்குமே. கிட்டத்தட்ட எனக்கு 4 லட்சம் வந்து எனக்கு வேலை கிடைக்காததுனால இப்போ 4 மாதத்துல 4 லட்சம் எனக்கு லாஸ் சொல்ல போனால் வந்து. அப்பயே நான் ஒரு 1 monthலேயே நான் வேலை எடுத்திருந்தேன்னா மேபி கொஞ்சம் சேவிங் பண்ணியிருந்துருக்கலாம். ஓகே, பார்ட் டைம் எப்படினாலும் பார்ட் டைம் கிடச்சிரும். இப்போ வந்து பார்ட் டைம் பார்த்துட்டே இருக்க முடியாது. நம்ம டொமைன் ஜாப் நம்மளோட கோர் ஃபீல்டுக்கு வந்து நம்ம போய் தான் ஆகணும். இப்போ வந்து கோர் ஃபீல்டு கிராஜுவேட் ஜாப்ஸில் என்னென்ன ஃபீல்டுலலாம் இப்போ என்ன ஸ்கோப் இருக்குது அப்படின்னா, ஹெல்த் கேர், நர்சிங், அதான் மெடிக்கல் சைடு எல்லாமே, மெடிசன், கேர் செக்டர், ஏஐ, டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, இன்ஜினியரிங், ஸ்கில்டு ட்ரேட்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன், செகண்ட் ஃபார்மசூட்டிக்கல் அண்ட் பயோடெக் ரோல்ஸ். ஓகே, இது எல்லாமே மெடிக்கல் ஃபீல்டாக தான் இருக்குது. எங்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஜாப்ஸ் கிடைக்க அப்படின்னா, ஜென்ரிக் மேனேஜ்மெண்ட் கோர்சஸ், பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், IBM எடுக்கிறவங்க, இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், மார்க்கெட்டிங், HR, இந்த மாதிரி ஃபீல்டுலலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு டேட்டா சொல்லுது. இந்த வீடியோ ஆக்சுவலாக வந்து யாரையும் பயமுறுத்துறதுக்கு இல்லை. இது வந்து உண்மை நிலவரமே. இங்கே வந்ததுக்கப்புறமே இப்போ என்னையே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 year ஆல்மோஸ்ட் ஆக போகுது. எனக்குமே PSW அப்ளை பண்ணி இந்த 2 yearsல நான் வேலை எடுத்துருவேனா அப்படின்னா எனக்கு தெரியாது. ஏன்னா நாங்கள் பார்ட் டைம்க்கே சம்மாட்டி வாங்கிட்டோம். எனக்குலாம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வேலையே கிடைக்காது போல், நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற அளவுக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா கொண்டு வந்தது 50,000 தான் நான் இந்தியாவிலேருந்து கொண்டு வரும்போது. அதை நான் 4 மாதம் ஓட்டினதே பெருசு. எல்லாருமே 50,000 இந்த UKல எப்படி ஓட்டினேன் அப்படின்னு தான் கேட்டாங்க. ஏன்னா கொண்டு வர காசு கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து வீட்டுக்கு வாடகை கொடுக்கணும், நம்ம எக்ஸ்பென்சஸ் பார்த்துக்கணும், எல்லாமே நம்ம கையை விட்டு ஒரு ரூபாயும் போய்கிட்டே இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறது? ஏன்னா யார்ட்டையும் கேட்க முடியாது. எல்லாருக்குமே அந்த செலவு இருக்குது. ஏன்னா யாருமே வீட்டிலேருந்து கொடுக்குறாங்கன்னா ஓகே, கொடுக்கல இங்கேருந்து தான் நம்ம பண்ணிக்கணும் அப்படின்னா இங்கே யார்ட்டையும் நம்ம கேட்கவும் முடியாது. ஒரு 50 பவுண்டு, மேக்ஸிமம் ஒரு 200 பவுண்டு கூட கேட்கலாம். அதுக்கப்புறம் 500 பவுண்டுலாம் கேட்டோம்னா பெருசு, ஸ்டூடெண்ட்ஸால் கொடுக்க முடியாது. இங்கே ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. எனக்குலாம் இங்கே ரிலேட்டிவ்ஸ் யாருக்குமே கிடையாது. இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான். எதனா ஹெல்ப்னா ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே பண்ணிக்கணும், நாங்கள் ஹெல்ப் பண்ணிக்கணும், நாங்களே கொடுத்து வாங்கிக்கிறது, இப்படி தான் இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து வேலை கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கும். ஆனால் இன்னொரு வரி எப்போது கிடைக்கும் என்று யாராலும் சொல்ல முடியாது. இதே தான் 10 நாள்லேயும் கிடைக்கலாம், 6 மாதமும் ஆகலாம். அது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இது. என்னோட ரியாலிட்டியாக நாங்கள் இங்கே பார்த்தது வந்து 2 weeksலேயே வேலை எடுத்தாங்க. எங்களுக்குலாம் சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. எப்படி நாங்கள் வந்து 6 மாதமாக நாய்ப்படாத பாடுறோம், கிடைக்கல, வந்து 2 weeksல வேலை கிடச்சிருச்சு. அதுதான் இங்கே வந்து 6 மாதமும் போட்டு இழுத்து அடிக்கும். 2 வாரத்தில் வேலையும் கிடைக்கும். இன்னொன்று நான் என்னென்னு சொல்வேன்னா, வந்து லேண்ட் ஆகிட்டீங்க, கொஞ்சம் நேரம் அந்த ஜெட் லேக்லாம் போயிடுச்சு, 2-3 நாள் கொஞ்சம் ஓகே செட் ஆகிடுச்சு, இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு அப்படின்னா CV ரெடி பண்ணிவிட்டு தெருவா ஏறி இறங்கணும். ஆக்சுவலாக இதுதான் உண்மை.
நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணால் வாங்கினா ஆன்லைனில் அவன் 1000கணக்கான அப்ளிகேஷன் வாங்குவான். அவன் யாரை செலக்ட் பண்ணுறது, அவனுக்கு அவன் என்ன பேஸில் செலக்ட் பண்ணுறான்னு கூட தெரியாது. அதனால் கடைக்கடையாக ஏறி இறங்கணும். இப்போ நானும் கேஎஃப்சியில் எனக்கு வேலை கிடச்சது எப்படின்னா, எனக்கு டேரெக்டாக கொடுத்து தான். கேஎஃப்சி இந்த மாதிரி ஸ்டோர்லலாம் டேரெக்டாக எடுக்க மாட்டாங்க. அது காமனான விஷயம்தான். எப்படினாலும் நீங்கள் இப்போ இன்னொன்று ஒன்று வந்து நீங்கள் கொடுக்குறீங்கன்னா முதல்ல அவன் கையில் வாங்கவே மாட்டான். நீங்கள் 10 கடையில் கொடுக்குறீங்கன்னா 2 கடையில் தான் கையிலேயே சிவியை வாங்குவான். எதுனாலும் ஆன்லைன் அதை நம்ம கேட்டு நமக்கு ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிரும். ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுங்கன்னு ஈஸியாக சொல்லி அனுப்பிடுவான். ஆனால் அவன் வந்து நம்ம ஆன்லைனாக அவங்ககிட்ட நம்ம போய் சேருமா சேராதான் கூட தெரில, கையிலேயும் வாங்க மாட்டான். அதனால் நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். சப்போஸ் செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க ஆள் தேடிட்டு இருக்காங்க, கரெக்டாக நம்ம போய் சிவியை கொடுக்குறோம் அப்படின்னா வாங்கிடுவாங்க. எனக்குலாம் வேலை அப்படி தான் கிடச்சிச்சு. சொல்லப்போனால் என் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் அப்ளை பண்ண தான் கிடச்சிச்சு. எனக்கு போய் கையில் கொடுத்து கிடச்சிச்சு. கேஎஃப்சிலலாம் போயிட்டு கையில் சிவி கொடுத்தா வாங்குவாங்களாம். எனக்கு வாங்கி வச்சாங்க. வாங்கி வச்ச 2 டேஸ்லேயே கால் வந்துச்சு. அதெல்லாம் ஒரு மேஜிக் மாதிரி ஒன்று நடந்துருச்சு. காட் கிரேஸில் என்னமோ நடந்துருச்சு. ஸோ எல்லாருக்குமே இப்படி கிடைக்குமான்னு இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் அப்ளை பண்ணி தான் கிடச்சிச்சு. அவங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கு எனக்குலாம் தெரிஞ்சு ஒரு 15-20 டைம் வந்து அவங்க வந்து இன்டர்வியூ மட்டுமே அட்டன் பண்ணியிருக்காங்க. இன்டர்வியூக்கு வந்து ஊராக போய் இன்டர்வியூக்காகவே அவங்க 200 pounds கிட்டலாம் செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ காசு இல்லாத நேரத்தில் இன்டர்வியூக்கு போய் தான் ஆகணும். அது போனால் இது கிடைக்குமோ அது கிடைக்குமோன்னு நம்ம வந்து செலவு பண்ணுவோம். கடைசியில் அது கிடைக்காது. அது வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. நம்ம அதை தட்டி கழிக்கவும் முடியாது. ஸோ வேலை தேடுறதுல இங்கே இருக்கிற நிலவரம் இப்படி தான். இன்னொன்று வந்து ரெஃபரன்ஸு. இப்போ உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, சொந்தக்காரங்க இருக்காங்க, அவங்க சொல்லிவிட்டால் கிடைக்கும். அவங்களோட ஃப்ரெண்டெல்லாம் இங்கே ஷாப் வச்சுருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். யாரும் இல்லை நான் தான் அந்த தெருவாக தேடி அலையணும் அப்படின்னா தேடுறதுக்கு நீங்கள் வந்து ரொம்பவே கான்ஃபிடெண்ட்டாக தைரியத்தோட டீட்டெயிலில் லேண்ட் ஆகணும். கையில் காசு தங்குமா? இந்த கேள்விக்கு பதில் வந்து போன மாதம் ஃபுல்லாக என் அக்கௌண்ட் வந்து ஒரு -2 pound தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு மாதம் ஃபுல்லாகவே -2 -3 தான் நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். ஏன் அப்படின்னா இப்போ நான் யூனி அக்கௌண்ட்டில் இருக்கிறதுனால 3 மாதம் வாடகையே சேர்த்து வாங்குவாங்க. 1800 1600 pound அப்படின்னு மொத்தமாக போயிடும். நமக்கு சம்பளம் வர்றதே வந்து 800 pound 900 pound தான் இருக்கும் மந்த்லி. அதை வந்து 3 மாதம் வாடகையை வந்து சேர்த்து வச்சு வாங்கியிருப்பாங்க. நம்ம அப்போ தான் வாங்கி அக்கௌண்ட்டில் வச்சுருப்போம். வச்ச 2 டேஸ்லேயே மொத்தமாக காலியாயிரும். நம்ம அதுலேயுமே வந்து நம்மளோட எக்ஸ்பென்சஸ் கொஞ்சம் பார்த்துக்கணும். நம்ம யார்ட்ட கடன் வாங்கி வச்சுருந்தோன்னா அதை கொடுக்கணும். அதனால் வந்து இப்போ வந்து மந்த்லி இன்கம் வந்து ஒரு 1000 வச்சுப்போம். கூடயும் வேணாம் குறைச்சும் வேணாம். 1000 வருதுன்னா 20 ஹவர்ஸ்மே வந்து வீக்லி 20 ஹவர்ஸ் கொடுக்குறாங்க. உங்களுக்கு மந்த்லி 80 ஹவர்ஸ்மே கவர் ஆகிடுதுன்னா தாராளமாக வந்து 1100லேருந்து 1200க்குள்ளே நமக்கு சேலரி வந்துடும். ஹவர்ஸ் குறைக்கிறாங்க அப்படின்னா அதுவும் வராது, போயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் ஃபுல் ஹவர்ஸ் கேட்டு வாங்க பாருங்கள். எக்ஸ்பென்சஸ் எப்படின்னா ரெண்டே வந்து 500லேருந்து 800. நீங்கள் ஷேரிங் இல்லாமல் சிங்கிள் ரூமில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்து கவுன்சில் டேக்ஸ் கட்டணும். வாட்டர் பில்லு, எலக்ட்ரிசிட்டி பில்லு, வைஃபை எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம தண்ணி எவ்வளோ யூஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து தான். இந்த ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிற வரைக்கும் கவுன்சில் டேக்ஸ் கிடையாது. இப்போ நான் வந்து வெளியே வீடு எடுத்திருந்தேன்னா கவுன்சில் டேக்ஸ் கிடையாது. இப்போ நான் செப்டம்பருக்கு அப்புறம் ஸ்டூடெண்ட்டு அப்படின்னு வரமாட்டேன். நான் PSW எடுத்துருவேன். அதனால் வந்து எனக்கு இனிமேல் நான் எங்கே வெளியே வீடு எடுத்தாலுமே கவுன்சில் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ கவுன்சில் டேக்ஸ் பே பண்ணி அதான் ரெண்டே வந்து மேக்ஸிமம் ஒரு 700 வந்துடும். ஃபுட்டுக்கு நீங்கள் அதிகமாக வெளியே சாப்பிடல, நான் கொஞ்சம் கஞ்ச பிஸ்னாரி மாதிரி தான் இருப்பேன். அதனால் மந்த்லி வந்து ஒரு 50 poundக்குள்ளே என்னோடய எக்ஸ்பென்சஸை நான் முடிச்சுப்பேன். ஃபுட்டுக்கு மட்டும், ஃபுட்டு கிராசரிஸ்க்கு மட்டும். இல்லை நல்லா என்ன மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்பப்போ எதிர்பாராத விதத்தில் கொஞ்சம் வெளியே போகிறோம், அங்கே சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னா செலவாயிரும். அப்படி இப்படின்னு பார்த்தா அது ஒரு 100-150 pound வந்து மந்த்லி ஆகும்னு சொல்ல வரல. பேஸாக ஒரு 90லேருந்து ஒரு 100 pounds நல்லா வாங்க. இப்போ ஜிம்முக்கெலாம் போகிறீங்க, பசங்க ஜிம்முக்கெலாம் இங்கே போவாங்க, அவங்களுக்குலாம் இப்போ நல்லா வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபுட்டுக்கு வந்து நம்ம ஒரு 100 pounds வந்து வச்சிடணும். 100லேருந்து ஒரு 120 pounds வரைக்கும். அப்புறம் நீங்கள் வந்து இப்போ எனக்குலாம் இங்கே வேலையை வந்து இப்போ நான் தங்கியிருக்கிற இப்போ என்னோட ஏரியா வந்து கில்ஃபோர்ட், இங்கேயே கிடச்சிருச்சு. அதனால நடந்து போயிட்டு 1 மணி நேரம்னாலும் பரவாயில்லன்னு நடந்து வந்துடுவோம். பக்கத்து ஊர் தான். நீங்கள் ட்ரெயினோ பஸ்ஸோ தான் பிடிச்சி போகணும் அப்படின்னா வழியே இல்லை. டிரான்ஸ்போர்ட்டுக்குன்னு ஒரு மந்த்துக்கு நம்ம வந்து ஒரு 90லேருந்து 120 pounds வரைக்கும் நம்ம அதை எடுத்து வைக்கணும். ஸோ அப்புறம் ஃபோன் ரீசார்ஜு மந்த்லி 10 pounds அப்படி இப்படி. இப்போ டக்குன்னு ஏதோ ஒரு திங்ஸ் வாங்குகிறோம், நம்ம எதுவுமே வாங்காமல் இருக்க முடியாது. ட்ரெஸ் வாங்குவோம். இப்போ நான் ஜாக்கெட்லாம் நான் இங்கே வந்து தான் வாங்கினேன். ஜாக்கெட்டு இப்போ சம்மரில் வந்து ஃபேனு எல்லாமே வந்து நம்ம வந்து இப்போ குளிர்காலத்தில் வந்து என்னோடய ஹீட்டர் வந்து வேலை செய்யலை அப்படின்னா நான் தனியாக ஹீட்டர் எனக்கு வாங்கிக்கணும். நான் இப்போது சம்மரில் வந்து வெயில் அடிக்கிறதுனாலுமே நம்ம தனியாக வந்து ஃபேன் வாங்கி வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி செலவெல்லாம் டக்குன்னு நடந்துடும்.
இதெல்லாம் நம்ம முடிவு பண்ண முடியாது, இதெல்லாம் அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கிறது. ஸோ மாத கடைசியில் வந்து சில பேருக்கு 100 பவுண்டு தங்கும், சில பேருக்கு 0லேயும் இருக்கும், சில பேருக்கு என்ன மாதிரி மைனஸ்லேயும் போகும். ஸோ நம்ம செலவு பண்ணுறதை பொறுத்து தான். இந்த அம்தும்னு தூக்கி அள்ளி பண்ணாமல் ரொம்ப கன்சப்ஷனரியாகவும் இல்லாமல் மாட்ரேட்டாக பண்ணால் நம்ம கொஞ்சம் ஓகே பண்ணிடலாம். காஸ்ட் ஆஃப் லிவிங் இங்கே வந்து வந்தோடனே ஷாக் ஆகிற நமக்கு நெஞ்சு வலி வர்ற பாயிண்ட்டே வந்து இந்த காஸ்ட் ஆஃப் லிவிங் தான். நான் வந்து ஹீத்ரோவில் இறங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வந்திருந்தாங்க. அவங்க தான் பஸ்ஸில் ஏற்றி விட்டாங்க. ரெயில் யாருன்னு ஒரே பஸ்ஸு 1 hour ட்ராவலு ஹீத்ரோலேருந்து டேரெக்டாக இங்கே சரக்கு யூனி வர்றதுக்கு. எடுத்தோடனே 16 பவுண்டு. அப்போலாம் வந்து ஒரு 2 மாதத்துக்கு 1 பவுண்டே வந்து நமக்கு அவ்வளோ பெரிய பணம் மாதிரி தெரியும். ஏன்னா நம்ம மனசுக்கு எதை தொட்டாலுமே வந்து என்ன ஐயனாருக்கு வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணி தான் பார்த்துட்ருப்போம். நான் வந்து அப்போலாம் வந்து 113 115 இருந்துச்சு ஐயனார். ஸோ இப்போ 1 பவுண்டு கொடுத்து சின்னதாக ஒன்று வாங்குறோன்னா அங்கே நம்ம 10 ரூபாய்க்கு வாங்கினது இங்கே வந்து 113 ரூபாய்க்கு வாங்குவோம். கண்டிப்பாக மனசு ஒத்துக்காது. அதனாலலாம் வந்து நான் 1 பவுண்டுக்கு கொடுத்து வாங்குற பொருள்லாம் வந்து ரொம்ப நாளாக தள்ளி வச்சுட்டு இருந்தேன். இப்போ வந்து 1 பவுண்டு தான் அப்படின்றான். அப்போ வந்து 1 பவுண்டுன்றது ரொம்பவே பெருசாக தெரியும். ஸோ இங்கே வந்து பசிக்குது அப்படின்னா டக்குன்னு ஒரு டீயோ காஃபியோ வடை அந்த மாதிரிலாம் இங்கே எதுவும் வாங்க முடியாது. எங்கள் அப்பா வேலை முடிச்சுட்டு வரும்போதெல்லாம் சும்மா என்னைக்காவது ஒரு நாள் டீ காஃபி அந்த மாதிரி ஏதாவது வாங்கி சாப்பிட்டு வாயேன் அப்படின்பாரு. ஏன்னா நம்ம ஊரில் பண்ணுற மாதிரிலாம் இங்கே வாங்க முடியாது. இங்கே வந்து ஒரு காஃபியே வந்து 4 பவுண்ட்ஸ் 5 பவுண்ட்ஸ் இருக்கும். சின்னதாக இப்போ ஒரு குக்கி வாங்கினாலுமே அதுவே ஒரு 2 பவுண்ட் இருக்கும். ஸோ ஒரு அதுதான் நம்ம இங்கே வந்து அந்த மாதிரி காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து அதிகம். ஒரு நார்மல் மீல் ஒரு இது நல்ல ஒரு சாப்பாடு வாங்கணும் அப்படின்னாலே ஒரு 8 பவுண்டு 9 பவுண்டு வந்துடும். மேக்ஸிமம் 10 பவுண்டு வந்துடும். முக்கியமாக பாய்ஸுக்கு ஹேர் கட்டு கேர்ள்ஸ் கூட மேக்ஸிமம் பண்ண மாட்டோம்னு வச்சுக்கோங்க. பாய்ஸ் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். பாய்ஸோட மினிமம் அவங்களோட ஹேர் கட்டே வந்து 18 பவுண்ட்ஸு. 18 பவுண்ட்ஸ்னால் கிட்டத்தட்ட வந்து 2100 2200 ரூபா கிட்ட வருது. ஸோ ஒரு வாட்டி நம்ம ஹேர் கட் பண்ணோம்னா 2000 ரூபா நமக்கு கையில் தேவை. நம்ம ஊரில் வந்து இப்போ 200 மேக்ஸிமம் 200 கூட வச்சுப்போம். 200 எங்கே இருக்குது, 2000 எங்கே இருக்குது. ஸோ பஸ் டிக்கெட்டு போயிட்டு வரோன்னா ஒரு வாட்டி இப்படி போயிட்டு வரோம்னாலே 5 பவுண்டு 4 பவுண்டு ஆயிரும். ஸோ நம்ம ஷிஃப்ட்லாம் வந்து 4 நாள் போடுறாங்க 5 நாள் போடுறாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஏன்னா 20 ஒரு வாரத்துக்கே 20 பவுண்டு அதில் போகுது. ஒரு மாதத்துக்கு போனால் அதுக்கே ஒரு 100 பவுண்டு ஆயிரும். ஸோ காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து இங்கே வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ வந்தோடனே ஏற்றுக்க மனசு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ போக போக மேபி பழகிரும். எனக்கு பழகிருச்சு இங்கே இருக்க. அப்புறம் வந்து இமிக்ரேஷன் சேஞ்சஸ் பார்க்கலாம். இமிக்ரேஷன் சேஞ்சஸில் வந்து 2024லலாம் வந்து ஸ்டூடெண்ட் டிபெண்டன்ஸ் ரூல் வந்து ஸ்ட்ரிக்டாக 2024 தான் ஸ்ட்ரிக்ட் ஆக்கியிருக்காங்க. அதை இப்போ மாஸ்டர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து டிபெண்டன்ஸ் கூட்டிகிட்டு வர முடியாது அப்படின்னு இப்போ எங்களுக்கு முன்னாடி பேட்ச்லேருந்தே அந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ வந்து யூகே இமிக்ரேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சு. இப்போ செப்டம்பர் வர்றவங்களுக்கே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நியூஸ்லாம் வருது. இப்போதைக்கு இது வந்து போதும்னு நினைக்கிறேன். அதுதான் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான். இதை வந்து நான் யாரையும் பயன்படுத்த சொல்லலை. இப்போ எனக்கு தோணுனது யூகேல இப்படி தான் இருக்குது. என்ன சொல்லணும்னா யூகே வந்து சொர்க்கம், ரொம்ப சூப்பராக இருக்கும் லைஃபு அப்படின்னும் என்னால் இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு ஜஸ்ட் 10 மந்த்ஸ் தான் நான் ஒரு யூனி அக்காமடேஷனில் இருக்கேன். இன்னும் வெளியே போயிட்டு நான் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலை, நிறைய மக்களை பார்க்கலை, இன்னும் நான் நிறைய வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை. ஸோ அதனால வந்து யூகே பெஸ்ட்டாக இல்லை ஒஸ்ட்டான்னு என்னால் சொல்ல முடியாது. இங்கே வர்றது ஒஸ்ட்டும் அப்படின்னு சொல்ல முடியாது, இங்கே வர்றது பெஸ்ட்டும் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம இங்கே வந்துட்டு நம்மளோட ஸ்கில் வச்சு நம்ம இங்கே எந்த அளவுக்கு கால் ஊனிக்கிறோம் அப்படின்றது தான் வந்து ஒரு மெயின் திங். இங்கே நீங்கள் நிறைய சர்ச் பண்ணுங்கள் வர்றதுக்கு முன்னாடி. இப்போ வீட்டில் ப்ரெஷர் பண்ணுறாங்க, வீட்டில் கம்பல் பண்ணுறாங்க, இல்லை நீங்களே ஓனாக முடிவு பண்ணி வரீங்க அப்படின்னாலுமே நிறைய சர்ச் பண்ணிவிட்டு வாங்க. நீங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறவங்க, ஜெனியூனாக வீடியோஸ் போடுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஃபேக் நியூஸ் கொடுக்காம இருக்கிறபடி பார்க்குறவங்களும் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்குலாம் மெசேஜ் போடுங்க. இப்போ இன்ஃப்ளூயன்சர்ஸே யாராவது நீங்கள் வீடியோஸ் போடுறவங்க பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு ரிப்ளை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஊர்லேருந்து மெசேஜ் சில பேருக்கு போட்டிருப்போம், நமக்கு யாருமே ரிப்ளை பண்ணலை. இல்லை சப்போஸ் நமக்கு வந்து நம்ம கேட்குற கொஷனுக்கு கரெக்டான ரிப்ளை நமக்கு யாராவது நமக்கு கிடச்சிருந்தா நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம், அந்த மாதிரி தான் இப்போ ஊரில் இருக்கிறவங்க ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம இங்கே வந்துட்டோம், நம்ம இங்கே எப்படி ஃபீல் பண்ணுறோம் என்ன இருக்குன்னு நமக்கு புரியுது. அங்கே இருந்துட்டு நிறைய யோசிக்க தோணும், இங்கே எப்படி இருக்குமோ எப்படின்னு. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு ரியலைசேஷன் வரும்.
ஸோ கைண்டாக நீங்கள் யாராவது இந்தியாவிலேருந்து மெசேஜ் பண்ணுறாங்கன்னா நீங்கள் ரிப்ளை பண்ணுங்கள். என்ன நான் ரிப்ளை பண்ணிகிட்ருக்கேன் எல்லாருக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும். ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்காதீங்க. நீங்களுமே வந்து நிறைய வீடியோ பாருங்கள். எக்ஸ்பிளைன் சில பேர்லாம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி கூட போடுவாங்க. அதெல்லாம் பாருங்கள். என்னோடய பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இதை நான் சொல்லி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இப்போ தான் போட ஆரம்பிச்சிருக்கேன். எல்லாத்த பற்றியுமே போடுறேன். மேபி நீங்கள் கமெண்ட்ஸு இல்லைனா எனக்கு டிஎம் அந்த மாதிரி ஏதாவது பண்ணக்கூட நான் அந்த டாபிக் ஸ்பெசிஃபிக்காக எடுத்து நான் கொஞ்சம் சர்ச் பண்ணி இதெல்லாம் நான் போட பார்க்குறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா இல்லை உங்களுக்கு ஏதாவது இதுலேருந்து டவுட்ஸ் வந்துச்சு அப்படின்னா கூட எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோ எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியல, கரெக்டாக பேசியிருக்கானான்னு தெரியல. என்னால் முடிஞ்ச வரைக்கும் சொல்லிட்டேன். அடுத்த வீடியோ வந்து ஸ்பான்சர் ஜாப் எப்படி எடுக்கிறது, அதோட ரூல்ஸ் என்ன, ஏன் கிடைக்க கஷ்டமாக இருக்குது, அதில் இருக்கிற இதெல்லாம் நான் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணணும். நான் பண்ணிட்டு போடுறேன். சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ பார்த்ததுக்கு. அதான் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் போடலாம். இல்லை நான் இன்ஸ்டால் வந்து என்ன டிஎம் கூட பண்ணலாம். நான் அதை நோட்ஸ் பண்ணி வச்சுட்டு நோட்ஸ் எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் ஒரு பெரிய நல்ல வீடியோவாக போடுறேன். நன்றிகள் 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 நன்றிகள். See you on next video. Bye bye.